ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய விருதுநகர் டு மதுரை நெடுஞ்சாலையில் ஒரு நள்ளிரவு நேரத்தில் காரில் பயணம் செய்த நபர்களுக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தில் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நள்ளிரவே திரும்பி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த சம்பவம். ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய விருதுநகரிலிருந்து மதுரையை நோக்கி நள்ளிரவு நேரத்தில் பயணம் செய்யும் போது நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ருத்ரா அப்படிங்கிற ஒரு பெண்மணிங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க. ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்னாடி சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போகும்போது நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ருத்ரா அப்படிங்கிற பெண் BA ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க மதுரையில். இவங்களுடைய சொந்த ஊர் விருதுநகருங்க. ஆனால் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன்பே குடிபெயர்ந்து பிழைப்புக்காக மதுரையில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அவ்வப்போது விருதுநகர் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுடைய விசேஷம் மற்றும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவது வழக்கங்க. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாகவே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத கட்டாயங்க இந்த குடும்பத்திற்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெருங்கிய உறவினர்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுட்டே இருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால தான் போன மாதம் அந்த மகா சிவராத்திரிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், 4 வருடங்களாக போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார் முடிவெடுக்கிறாங்க. எப்போதுமே விருதுநகருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அவங்க குலதெய்வ கோயிலில் மகா சிவராத்திரி அப்போ பயங்கர விசேஷம் இருக்குங்க. அன்றைய நாள் ஊரில் இருக்கக்கூடிய மொத்த பங்காளிகளும் வந்து கலந்து கொண்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு போவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி போன மாதமும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தார் முடிவெடுக்கும் போது அவங்களுடைய அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனைங்க. ருத்ராவினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய அப்பாவும் அண்ணனும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மா, மொத்தம் இந்த 4 பேர் இருந்தாங்க. அந்த சமயத்தில் மகா சிவராத்திரிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவதற்காக விடுமுறை கேட்டிருக்காங்க அந்த பிரைவேட் கம்பெனியில். ஆனால் இருவருக்குமே விடுமுறை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த குடும்பத்தார் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, மாலை ஒரு 5 மணிக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னா இரவுக்குள்ளே, அதாவது விருதுநகருக்கு ஒரு 50-55 கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும், போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நைட்டே திரும்ப வந்து அடுத்த நாள் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ருத்ராவினுடைய அப்பா மற்றும் அண்ணனுக்கு காலை ஷிஃப்ட்டுங்க. காலையில் 6 மணிக்கு போனாங்க அப்படின்னா மாலை ஒரு 4:30 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாங்க. அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு அவங்களுடைய அண்ணனும் அப்பாவும் வந்து வேலைக்கு போயிட்டு மாலை ஒரு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போதே ருத்ரா மற்றும் அவங்களுடைய அம்மா எல்லாம் குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்காங்க. அதற்கடுத்து அண்ணன் மற்றும் அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு விருதுநகரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து விருதுநகருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டர் தூரம் வருங்க. மாலை ஒரு 5 மணிக்கு கிளம்பின அந்த குடும்பம் கரெக்டாக இரவு 8 மணி தோராயமாக விருதுநகருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. 50 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்க வேணாங்க. இடையில டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுத்து தான் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் விருதுநகருக்கு போயிட்டு அவங்களுடைய சொந்த வீடு இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்ச நேரம் வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க. இரவு 9 மணி தோராயமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல்லாம் வச்சு முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவராத்திரி அப்படிங்கிற காரணத்தினால கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் இரவு முழுவதுமே திறந்துதாங்க இருக்கும், பூஜை நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சு இரவு 10 மணி 10:30 மணி தோராயமாக அருகாமையிலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. மகா சிவராத்திரிக்கு சிவனை கும்பிட்டால் நல்லதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் குலதெய்வ கோவிலில் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் போகிறாங்க. சிவன் கோவிலுக்கு போன உடனே அன்னதானம் நடந்துட்டு இருக்குங்க. அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் சாப்பிடவே இல்லைங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ருத்ராவினுடைய அண்ணனுங்க. பசிக்கலை, நான் போகும்போது இடையில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால சிவன் கோவிலையும் வழிபட்டு இரவு 11:30 மணி தோராயமாக மதுரைக்கு வருவதற்காக கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க விருதுநகர்லேருந்து.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 மணி 11:30 மணிக்கு விருதுநகர்ந்து கிளம்பி கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று நடந்துச்சுங்க. அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. எதற்காக இந்த கிராமத்தினுடைய பெயர்கள்லாம் சொல்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அந்த ஏரியா மக்கள் பேனிக் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி அந்த பர்டிகுலர் கரெக்டான ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுங்க. மென்ஷன் பண்ணால் லீகலாக அது தப்பு. அந்த காரணத்தினால தான் இந்த அமானுஷ்யங்கள் நடக்கக்கூடிய இடத்த சரியான இடத்த நான் குறிப்பிடுவதில்லைங்க. அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தாரும் கரெக்டாக விருதுநகர்ந்து மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது இடைப்பட்ட ஒரு இடம்ங்க. ரோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்களும் பூஜை நடைபெறுவதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதற்கடுத்து மதுரையை நெருங்குவதற்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடிங்க அந்த கிராமம் மட்டும் நிறைய கோவில்கள் இருக்கிறத நல்லா தெரிஞ்சாலும் கூட அத்வானமாக ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ரோட்டோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும் அமைதியாக இருந்திருக்குங்க. அதை பார்த்த உடனே இவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. எல்லா கோவில்களுமே பூஜை நடைபெறுதே, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் மட்டும் பூஜையே நடைபெறலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. காரை ஓட்டுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ருத்ராவினுடைய அப்பா தாங்க காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடுங்க வைக்கும் அளவுக்கு ஒரு பயங்கர நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரோட்டினுடைய சைடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை ஒட்டியே, இந்த அனாதை கிராமமாக இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதை ஒட்டியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டினுடைய மத்திய பகுதியிலைங்க கார்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு நபர் வந்து சென்ட்ரு பகுதியில் நடந்து போயிட்டே இருக்காரு முன்னோக்கி. அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆண்மகன் அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. அந்த சமயத்தில் காரில் இருக்கக்கூடிய ஆர்னை அவங்களுடைய அப்பா அடிச்சு பார்த்துருக்காருங்க. ஆனால் ஒரு அடி கூட நகராமல் அந்த நபர் வந்து ரோட்டினுடைய மத்திய பகுதியில் பொறுத்து நடந்து போயிட்டே இருக்காருங்க. எப்போதுமே இந்த ருத்ராவினுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவது வழக்குங்க. கெட்ட வார்த்தையில் அந்த நபரை திட்டிகிட்டே இருக்காருங்க. ஓரங்கட்டி போயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதும் அந்த நபர் சென்டர்லேயே வந்து போயிட்டு இருக்காருங்க. பக்கத்தில் போய் அந்த நபரை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து அந்த நபருக்கு பக்கத்துலேயே நெருங்கி போயிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் காரை நிறுத்திட்டு சைடில் இறங்கி போய் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா ட்ரை பண்ணும்போது காரை நிறுத்தினா அடுத்த நொடியேங்க, யோ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சத்தம் போட்டா அடுத்த நொடியே டக்குன்னு அந்த நபர் வந்து காரை நோக்கி சர்ன்னு பக்கத்தில் வர்றாருங்க. அந்த சமயத்தில் காரினுடைய முகப்பு பக்கத்தில் வந்து அப்படியே ஆங்காரமாக அந்த குடும்பத்தையே பார்க்குறாருங்க. அதே நேரத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி அடுத்த நொடியே வந்து அவரும் காருக்குள்ளே தாங்க இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தார் அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு இயல்பான ஒரு மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வாயெல்லாம் நுரைத்தள்ள மாதிரி கண்கள்லாம் செவந்து ஆக்ரோஷமாக இவங்களை பார்த்துட்டு காருக்கு முன்னாடியே நிற்குதுங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ருத்ராவினுடைய குடும்பத்தை பொறுத்தளவு ஒரு லேப்ரடார் டாக் ஒன்று வளர்க்குறாங்க. அந்த டாக்கையும் வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. காருக்குள்ளே தான் இருக்குது. அந்த டாக் வந்து பயங்கர ஆவேசமாக குறைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த உருவத்தை பார்த்த உடனே. அதே நேரத்தில் காரினுடைய பின்சீட்டில் ருத்ரா பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த டாக் வந்து அவங்களுடைய அப்பா வந்து காரை விட்டு கீழே இறங்கி விடாமல் சட்டையோடு சேர்த்து கடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்துட்டு பயங்கரமாக குறைக்க ஆரம்பிச்சுங்க. திடீர்னு அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மாறன் அப்படிங்கிற நாய் என்ன படிச்சு அப்படின்னா காரை விட்டு கீழே குதிச்சிருச்சுங்க. விண்டோனுடைய கண்ணாடியெல்லாம் ஓப்பன் இருந்த காரணத்தினால கீழே குதிச்சு அந்த உருவத்தை நோக்கி பயங்கரமாக குறைக்கிற மாதிரி பக்கத்தில் போகுதுங்க. அதற்கு அடுத்தனுடைய அந்த உருவம் நாய் குறைச்ச காரணத்தினால பயந்துக்கிட்டே வந்து அந்த காரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சுங்க. அதே நேரத்தில் அந்த உருவத்தை விட்டாமல் நாய் வந்து குறைக்கிற மாதிரியும் கடிக்கிற மாதிரியும் பக்கத்தில் போன உடனே அந்த உருவம் அப்படியே ஒரு வித்தியாசமான குரல் எழுப்பிட்டு சல்லுன்னு வந்து சைடு பகுதியில் போகுதுங்க. அந்த சைடு பகுதி முழுவதுமே ஃபுல்லாக வந்து முட்கள் அறந்து போய் புதர்கள் மாதிரி தாங்க கிடக்குது. அந்த ஒத்தையடி பாதையில் அந்த உருவம் வந்து சல்லுன்னு போயிட்டு இருக்குங்க. பின்னாடியே அந்த லேப்ரடார் நாயும் மாறன் அப்படிங்கிற நாயும் துரத்துக்கிட்டே போகுதுங்க. அப்போது ருத்ரா அப்படிங்கிற பெண் மாறா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கத்தினாலும் கூட நாய் வந்து திரும்ப வரவே இல்லைங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் ஆயிடுச்சுங்க. அந்த நாய் வந்து குறைச்சிக்கிட்டே போயிடுச்சு. மாறன் அப்படிங்கிற இந்த நாயும் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தாங்க. மாறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் கத்துறாங்க. அப்போதும் வந்து நாய் குறைக்கக்கூடிய சத்தம் மட்டும் தாங்க கேட்குது. ரொம்ப தூரத்தில் கேட்குற மாதிரி கேட்குது. சரி, அந்த குறைக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு அந்த உருவம் போன ஒத்தையடி பாதையிலேயே பின்னாடியே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் போகிறாங்க. அவங்களுடைய அண்ணனையும் ருத்ராவையும் வந்து கார்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த ஒத்தையடி பாதையில் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. அந்த நாயினுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகவே கேட்டுட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஒத்தையடி பாதையில் போகவே அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தண்ணி எறியாமல் பயம் வந்துருச்சுங்க. இரவு நேரத்தில் அந்த துஷ்ட உருவத்தை வேற பார்த்தோம். இப்போது அறிமுகம் இல்லாத ஒரு இடத்தை நோக்கி வேற போயிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மாறனை வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு பர்டிகுலர் பகுதியில் ருத்ராவினுடைய அம்மாவுடைய சேலையை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. யாரா இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்கும்போது குணச்சிக்கிட்டே வந்து அங்கே நிற்கிறது மாறன் தாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் மாறன் கத்துற மாதிரியே ஏதோ ஒரு குரல் கேட்குதுங்க, நாய் உழைக்கிற மாதிரி குரல். அந்த உருவம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த 2 நபர்களையும் வந்து அந்த சைடு வர வைப்பதற்காக மாறன் மாதிரியே குறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சத்தத்தை எழுப்பியிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ருத்ராவினுடைய அம்மாவுடைய சேலையை தான் பிடிச்சிட்டு மாறன் இழுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறானே. அதே நேரத்தில் மாறன் வந்து ஒரு அடி கூட அந்த இடத்த விட்டு தாண்ட வில்லிங்க உள்ளே போவதற்கு.
ருத்ராவினுடைய அம்மாவையும் அப்பாவையும். அந்த சமயத்தில் அந்த உருவத்தினுடைய வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக மாறனை தூக்கிட்டு காருக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. காருக்குள்ளே ஓடி வந்து போட்டுவிட்டு கண்ணாடி முழுவதும் ஏற்றிட்டாங்க, சைடில் இருக்கக்கூடிய கண்ணாடி முழுவதுமே. ஏன்னா மாறன் மறுபடியும் குதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போன பின்பு தான் இவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. இருந்தாலும் ருத்ரா மற்றும் அவங்களுடைய அண்ணன் கிட்ட இருந்து பேச்சு மூச்சே இல்லைங்க, அந்த பயத்தில் அந்த உருவத்தை பார்த்த காரணத்தினால. அதற்கடுத்து இப்படி நல்ல வேலை தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நார்மலாக இருந்த நாய் மறுபடியும் வந்து காரினுடைய பின் சைடை பார்த்து ஆவேசமாக குறைக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கார் முன்னாடி போயிட்டு இருக்கு இல்லையா, பின்னாடி நோக்கி அந்த கண்ணாடி வழியாக குறைக்க ஆரம்பிச்ச உடனே என்னடா ஆச்சு மாறன் மறுபடியும் குறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தாங்க தெரியுது அதே உருவங்க காரை நோக்கி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. அப்படியே கார் வந்து பயங்கர ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. அதற்கு சமமாக அந்த உருவம் வந்து சல்லுன்னு வந்துகிட்டே இருக்குங்க. அந்த உருவத்தை பார்த்து தான் மறுபடியும் மாறன் வந்து பயங்கர ஆவேசமாக குறைக்கிறாங்க. ஆனால் மாறனால கீழே குதிக்க முடியாதுங்க, கண்ணாடி தான் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்களே, கீழே குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் ருத்ராவினுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்தமும் வேண்டாத தெய்வங்களே கிடையாதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இப்படி நடக்குதே, நீ தான் காப்பாற்றணும் கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குலதெய்வமே கருப்பு தாங்க. கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவங்களுடைய அப்பா வந்து வண்டியை வேகமாக செலுத்திட்டே இருக்காருங்க. ஈக்குவலாக அந்த உருவம் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருக்குங்க. மாறனும் குறைக்கிறத நிப்பாட்டவே இல்லை. அந்த சமயத்தில் சடனாக இவங்களுக்கு அடுத்த கட்ட பயம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்த வண்டி டக்குன்னு என்ஜின் ஆஃப் ஆகி பிரேக் டவுன் ஆன மாதிரி நின்றுச்சுங்க. அதற்கு அடுத்தனுடைய அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிச்சுங்க, இன்றைய இரவு தான் நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கடைசி நாள் அப்படி சொல்லிட்டு. அப்போதே ருத்ரா வந்து பயங்கர ஆவேசமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, காரை விட்டு இறங்காதீங்க இறங்காதீங்க அப்படி சொல்லிட்டு. இந்த மாறன் அப்படிங்கிற நாயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாண்டுதுங்க, வெளியே கண்ணாடியை திறந்து விட சொல்லி பயங்கரமாக கத்துது. அடுத்தனுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்த பேரும் பயப்படுறாங்க, நம்மளும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா என்ன நடந்தாலும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை விட்டு இறங்கலாம் ட்ரை பண்ணுறாருங்க. அதே நேரத்தில் மறுபடியும் மாறன் என்ன பண்ணுறாருன்னா அவர் வெளியே போக விடாமல் தடுப்பதற்காக அவருடைய காலர் சட்டையை வந்து பிடிச்சி கவ்வி இழுக்குதுங்க, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்தனுடைய லைட்டை வந்து டோரை திறந்துட்டார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு மர்மமான சத்தம் ஒன்று கேட்குதுங்க அந்த உருவத்துக்கிட்ட இருந்து. அந்த உருவம் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கார் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி நின்றுக்கிட்டு ஐயோ தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சத்தங்க. அப்போது இந்த குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரோட்டில் ஏதோ ஆக்சிடென்ட் ஏற்படும்போது தண்ணி தெவிச்சுட்டு அந்த உயிர் போயிருக்க மாட்டிருக்கு, அல்லது வேற ஏதோ காரணத்தினால இந்த பகுதியில் உயிரிழந்த ஆன்மா தான் இப்படி தண்ணி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தில் வந்து வெளியே போகவே இல்லைங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆன்மாக்களை பார்க்கும்போது ஆன்மீகவாதிகள் சொல்வது என்ன அப்படி சொல்லி பார்த்தா அதுகிட்ட போய் ட்ரை பண்ண போகக்கூடாதுங்க. அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பக்கத்தில் கூப்பிடுவதற்காக இதெல்லாம் பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாருக்கு தெரிஞ்ச காரணத்தினால காரை விட்டு இறங்கவே இல்லைங்க. அடுத்தனுடைய ருத்ராவினுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிவன் கோவிலில் வந்து கும்பிட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த குங்குமத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய அப்பா கையில் கொடுக்குறாருங்க. சிவனை நினச்சி வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த குங்குமத்தை எடுத்து ஸ்டேரிங்கில் வந்து அப்படியே வச்சு விட்டு சிவாய நம அப்படின்னு மட்டும் சொல்கிறாருங்க. அடுத்தனுடைய வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதே நேரத்தில் அந்த உருவம் வந்து ஆங்காரமாக கத்துதுங்க, தண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே தொடர்ந்து வந்து வண்டியை செலுத்திட்டே போகிறாருங்க. மாறனும் வந்து காருக்குள்ள வந்து கத்திட்டே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கிராமம் மாதிரி தெரியுதுங்க, இது அடுத்த கிராமம் மாட்டிருக்கு. இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய ரோட்டுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்தில் கருப்பசாமியே நடுவில் வந்து நிற்கிற மாதிரி தீப்பந்தத்தோடு ஆப்போசிட்டில் வர்றாருங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் இருந்தாலும் கூட கருப்பனே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது உண்மையான கருப்பணசாமி கிடையாதுங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம்னு சொன்னலையா, சிவராத்திரி அன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேட்டை கருப்பன் கோவிலில் வந்து பூசாரி வந்து கருப்பன் மாதிரி அலங்கரித்து ஊருக்குள்ளே வந்து வேட்டைக்காக விடுவாங்க. அந்த பூசாரி தான் இப்போது கருப்பணசாமி உருவத்தில் வந்து தீப்பந்தங்களோடு ஆவேசமாக அப்படியே சுருட்டு அடிச்சுட்டு இழுத்த வர்றாருங்க. பொதுவாக அந்த கிராமத்தினுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி சாமி வேட்டைக்கு வரும்போது குறுக்க வந்தால் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வேற வழி கிடையாதுங்க, ஏற்கனவே அந்த ஆன்மா வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சாமியை பார்த்த உடனே ருத்ராவும் அவங்களுடைய அம்மாவும் காரை விட்டு இறங்கி வேகமாக ஓடி போய் கருப்பன் காலடி அந்த பூசாரி முன்னாடியே விழுந்துட்டாங்க. ஆவேசமாக இருந்த அந்த வேட்டை கருப்பன் பூசாரி அந்த காருக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு 10 அடி தூரத்தில் அப்படியே நின்றுச்சுங்க அந்த உருவம். அந்த சமயத்தில் 2 பேரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பணசாமி சொல்கிறாருங்க. யாரை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா காருக்குள்ளே அவங்களுடைய அப்பாவும் அண்ணனும் தான் உட்காந்துருக்காங்க. அப்படி சொன்ன அடுத்தனுடைய அவங்களுடைய அப்பா டக்குன்னு வந்து காரை விட்டு இறங்கி அந்த சாமி பக்கத்தில் வந்துட்டாருங்க. ஆனால் ருத்ராவினுடைய அண்ணன் மட்டும் முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தவர் எதுவுமே பேசாமல் கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே நிற்கிறாருங்க, காரை விட்டு வரவே மாட்டேங்கிறாரு. அப்போது ருத்ரா வந்து அண்ணா வந்துருனா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சத்தம் போட்டும் கூட காரை விட்டு ஒரு அடி கூட இறங்க மாட்டேங்கிறாருங்க அவங்களுடைய அண்ணன்.
அடுத்த நொடியே நீங்கள் பயப்படாதீங்க குழந்தைகளா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் மிரண்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, தயவு செய்து காப்பாற்றி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலடியிலேயே விழுந்துட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க 3 பேரும் வரும்போதே மாறனும் வந்து அந்த சாமிக்கு பக்கத்துலேயே வந்துட்டாருங்க. பொதுவாக இந்த மாறன் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி வித்தியாசமான வேஷம் போட்டிருந்தா சாமியாக இருந்தாலும் கூட குறைப்பாங்க. ஆனால் அந்த கருப்பண சாமியை பார்த்த உடனே அப்படியே சாந்தமாயிட்டானுங்க. உண்மையிலேயே வேட்டை கருப்பன் வந்து அந்த பூசாரியினுடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் காரில் உட்காந்துருக்கக்கூடிய ருத்ராவனுடைய அண்ணனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாறன் அப்படிங்கிற அந்த நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய்க்கு வந்து திருநீரை வச்சு விட்டு, இதுதான்ப்பா உன் குலதெய்வம், இன்னைக்கு இவன் மட்டும் இல்லை அப்படின்னா அவனுடைய குடும்பத்தில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்றாருங்க. இதை சொல்லிக்கிட்டே அடுத்த நொடியே மாறன் அப்படிங்கிற அந்த நாயினுடைய முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சு விட்டாதாங்க. ஆவேசமாக குறைச்சிக்கிட்டே அந்த காரை தாண்டிட்டு பின்னாடி ஒரு 10 அடி தூரத்தில் அந்த உருவம் நின்றுச்சுன்னு சொல்லியா, அந்த உருவத்தை பார்த்து மறுபடியும் மாறன் அப்படிங்கிற அந்த நாய் வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கடுத்து அங்கே நின்று உருவம் வித்தியாசமான ஒரு கூச்சலை போட்டுக்கிட்டு பின்னாடியே வந்து சல்லுட போகுதுங்க. மாறனும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. எவ்வளவு தூரம் போனாலும் நீங்கள் காலடியில் கட்டுப்பட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக இந்த பூசாரி சொல்கிறாருங்க. இந்த வேட்டை கருப்பன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூசாரி வந்து வர்றாரு இல்லையா, இவங்களுடைய கிராமத்து வழக்கப்படி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து ரத்த சோரை வீசிக்கிட்டே வேட்டை கருப்பன் வழி வந்த அந்த வழித்தரத்திலேயே வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் ஆன காரணத்தினால அந்த ரத்த சோறு தெளிச்சுக்கிட்டே ஒரு 10 பேர் வந்து அந்த உள்ளூர்காரங்க வந்துட்டாங்க. ஐயோ, வேட்டை கருப்பன் முன்னாடி ஒரு குடும்பம் நிற்கிதே, கார் வேறு நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு, ஏன்னா இவங்க என்ன பழக்கப்படி அடிச்சிருன்னு சொல்லுவாங்க இல்லையா, பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நான் அடிக்கிற தெய்வம் இல்லடா, கொடுக்குற தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாத்துக்குமே புல்லரிச்சு போச்சுங்க, குடும்பத்தார் மற்றும் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே. அப்போது ஊர் மக்கள் எல்லாருமே காருக்குள்ள மட்டும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவன் பக்கத்தில் போகாதீங்கடா, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு வேட்டை கருப்பன் அருள் வந்த அந்த பூசாரி வந்து காருக்கு பக்கத்தில் சலங்கை கட்டி பக்கத்தில் போறாருங்க. காரினுடைய பக்கத்தில் நெருங்கி போன அடுத்த நொடியேங்க ருத்ராவனுடைய அண்ணனுடைய உடம்பெல்லாம் வெறுத்து விறுவிறுத்துருச்சுங்க. பக்கத்தில் நெருங்கி வந்த அடுத்த நொடியே கார் டோரை திறந்துக்கிட்டு அங்கிருந்து ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எதை நோக்கி ஓடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த உருவம் பின்னாடி தான் நின்றுச்சு. அந்த பின்னாடி சைடு நோக்கி இவரும் ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. பயந்து போன ருத்ராவனுடைய அப்பா வந்து ஐயோ சாமி மக அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ணாத, அவன் திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டை கருப்பன் பூசாரி சொல்றாருங்க. அப்படி சொல்லிட்டு காரை தாண்டி ருத்ராவனுடைய அண்ணன் போன வழிபாதையிலேயே வேட்டை கருப்பனுடைய பூசாரியும் போறாருங்க. பின்னாடியே வந்து அந்த உள்ளூர் வாசிகள் மற்றும் ருத்ராவினுடைய ஃபேமிலி எல்லாமே போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரத்தில் மாறன் குறைக்கக்கூடிய சத்தம் நல்லாவே மறுபடியும் கேட்குதுங்க. இந்த நாய் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஓடுன ருத்ராவினுடைய அண்ணனை ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே வளைச்சு வந்து செக் பாயிண்ட் வச்சிருச்சுங்க, ஓட விட முடியாம. அந்த இடத்துலயே ரோட்டினுடைய சைடு பகுதியில் ஒரு பாலம் இருக்குங்க, அந்த பாலத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டாருங்க ருத்ராவினுடைய அண்ணன், விறுவிறுத்து பயந்து போய். அதே நேரத்தில் அவருடைய உடம்புல அந்த ஆன்மா இருக்குங்க. அவரை நகர விடாம அந்த மாறன் அப்படிங்கிற நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும்போது வேட்டை கருப்பன் பூசாரியும் பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. நெருங்கி போன அடுத்தனுடைய அந்த பையனுடைய தலைமுடியை பிடிச்சி ஒரு ஆட்டுறாருங்க. ஆட்டிட்டு யார் நீ சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதுதாங்க இயல்பான கண்டிஷனுக்கே வந்திருக்காரு ருத்ராவினுடைய அண்ணன். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்தில் அந்த வேட்டை கருப்பன் பூசாரி வந்த உடனே அந்த உடம்பை விட்டுட்டு ருத்ராவினுடைய அண்ணன் உடம்பை விட்டு அந்த ஆன்மா விலகிருச்சாட்டுருங்க. ஐயோ சாமி நான் அருண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருண் அப்படிங்கிறது ருத்ராவினுடைய அண்ணன் பேர் தாங்க. ஐயோ சாமி நான் அருண் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் புரிஞ்சிருக்குங்க அந்த ஆன்மா அவரை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அடுத்தனுடைய அவங்களுடைய குடும்பத்தாரை மறுபடியும் கூப்பிட்டு அந்த வேட்டை கருப்பன் பூசாரி பயப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களை நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், நான் வந்ததுனால அந்த ஆன்மா வந்து இவனை விட்டு போயிடுச்சு, இவனை மறுபடியும் தொட முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதுகாப்பாக மதுரைக்கு கிளம்பி அவங்களுடைய ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அங்கிருந்து போவதற்கே பயங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து ருத்ராவினுடைய கையில் வந்து கொடுக்குறாருங்க. மகளே நீ இதை கையில் வச்சுக்க, உனக்கு பாதுகாப்பு இதுதான், இந்த குடும்பத்துக்கும் இந்த கனி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியினுடைய கழுத்திலிருந்த ஒரு மாலை எடுத்து ருத்ராவினுடைய அப்பா கையில் கொடுக்குறாருங்க. இந்த மாலையை அவங்களுடைய காருக்கு முன்னாடி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் கூடவே வருவேன், உங்களை எதுவுமே அந்த உருவம் நெருங்க முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த மாலையை வாங்கிட்டு காரினுடைய முகப்பில் கட்டுறாருங்க. கட்டிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஊர் மக்கள் மற்றும் அந்த வேட்டை கருப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. கிளம்பும்போது அந்த குடும்பத்தார்கிட்ட அந்த மாறன் அப்படிங்கிற நாயை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. கடைசி வரைக்கும் இவனை நல்லா பார்த்துக்குங்க, குலதெய்வம் மாதிரி உங்களை காப்பாற்றினது இவன் தான், இவனை மறக்கவே மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாறனுடைய நெத்தியில் ஒரு திருநீரும் குங்குமம் வச்சு விட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த மாறன் அப்படிங்கிற நாய்க்குட்டியை காரில் ஏற்றிக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஆன்மா வந்து அருணுடைய உடம்புலேருந்து பிரிஞ்சு போன உடனே கொஞ்சம் மயங்கின கண்டிஷன் மாதிரி வந்துட்டாருங்க, கொஞ்சம் தள்ளாடிட்டே இருக்காரு. காரினுடைய பின்சாயிட்டு உட்கார வச்சுட்டு ருத்ரா வந்து முன்னாடி
டிரைவர் சீட்டுக்கு சைடில் உட்காந்துட்டாங்க. அவங்களுடைய அம்மாவும் அருணும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இதை பற்றி பேசிக்கிட்டே அவங்களுடைய குடும்பத்தார் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருண் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த சிவன் கோவிலில் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டாலும் கூட ருத்ராவுடைய அண்ணன் மட்டும் சாப்பிடலையே இல்லையா. சரி, பக்கத்தில் ஏதாவது பேக்கரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து நைட் பேக்கரி ஒன்று இருக்குங்க, ரோட்டினுடைய சைடு பக்கத்துலேயே. அந்த பேக்கரி பக்கத்தில் காரை நிறுத்திட்டு மாரணியும் கீழே இறக்கி விட்டுட்டு குடும்பத்தார் எல்லாருமே கார் டோரை திறந்து இறங்குறாங்க. இறங்கி காரை விட்டு ஒரு 2 அடி 3 அடி தாங்க தள்ளி வச்சிருப்பாங்க. பின்னாடியே வந்து அருணும் வந்தார் இல்லையா, அந்த மயக்க தோட்டத்தில் ஆவேசமாக வந்து டக்குன்னு ருத்ராவினுடைய அப்பாவினுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குறாருங்க, பயங்கர ஆவேசமாக. அந்த சமயத்தில் ருத்ரா மிரண்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் மாறன் அப்படிங்கிற இந்த நாய் பயங்கர ஆவேசமாக அருணை பார்த்து கத்த ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக ருத்ராவை விட அருண் மேலே தான் அந்த நாய் வந்து பாசமாக இருக்குமா அவங்க. ஆனால் இப்போது மறுபடியும் அருணுடைய உடம்புல வந்து அந்த ஆன்மை இறங்கிச்சாட்டுங்க. அதனால தான் அவங்களுடைய அப்பாவை வந்து கழுத்து பிடிச்ச அப்படி தூக்குறாரு. பேக்கரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாதுகாக்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாராலையும் முடியல. அடுத்தனுடைய கீழேருந்து ஒரே ஜம்புங்க, அந்த அருணுடைய கையை வந்து கடிச்சிருச்சுங்க, கழுத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கையை மாறன் அப்படிங்கிற அந்த நாய். அப்படி நாய் வந்து அருணுடைய கையை கடிச்சு அடுத்தனுடைய அவங்களுடைய அப்பாவை வந்து அருண் விட்டுட்டாருங்க. அதே நேரத்தில் மறுபடியும் மயக்கமாகிற மாதிரி ஆகிட்டாருங்க. அப்போது அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உதவியோடு அருணை கொண்டு வந்து காருக்குள்ளே வைக்கிறாங்க. காருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீ கூட குடிக்கலைங்க. அப்போது அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு திடீர்னு உங்கள் மகன் தானே இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் மைண்டு வந்து டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த காரணத்தினால நேராக எப்படியாவது மதுரைக்கு போய் அங்கே வந்து ஒரு 18ஆம் படி கருப்பன் கோவில் இருக்குங்க, அந்த கோவிலுக்கு இவனை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த பேக்கரியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய உதவியோடு காரில் எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கிருந்து மதுரைக்கு போகிற வரைக்குமே அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் பயத்திலே தான் இருந்திருக்காங்க. மறுபடியும் அருணுடைய உடம்புல அந்த ஆன்மாகான ப்ரொசஸ் பண்ணி நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு தெரியுங்க, காரில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் அந்த மாலை கட்டிருக்காங்க, எலுமிச்சங்கனியெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக கரெக்டாக இவங்க இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய மதுரை பக்கத்தில் வந்துட்டாங்க. எப்போதுமே மதுரை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மகா சிவராத்திரி அப்படிங்கிற காரணத்தினால எல்லா கோவிலும் பூஜை நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால விடிய விடிய பூஜை நடந்துகிட்டே இருக்க முடியா. கரெக்டாக இவங்க நினைச்ச அந்த 18ஆம் படி கருப்பன் கோவிலுக்கு முன்னாடி கார் போய் நிற்குதுங்க. அது வரைக்கும் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்த அருண் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நெருங்கி போன உடனே அப்படியே தீயில கரிகா அப்படி அணத்துவாங்க. அந்த மாதிரி பயங்கரமாக ஆவேசமாக துள்றாருங்க. அந்த சமயத்தில் காரை விட்டு இறங்கி அந்த கோவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது டக்குன்னு பின்னாடி சீட்டில் உட்காந்து அருண் வந்து டோரை திறந்துட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கோவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே போய் பிடிச்சி கட்டுப்படுத்தி கொண்டு வந்து கோவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்கிறாங்க. நாங்கள் விருதுநகர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு மர்மமான உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொன்னாங்க. கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பன் வாக்கு கொடுத்தாரு, அதனால தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடுத்தனுடைய வந்து அருண் வந்து வித்தியாசமாக அப்படி இந்த முனி எப்படி ஆடும் அந்த மாதிரி பல்லெல்லாம் கடிச்சிட்டு வித்தியாசமாக ஆடுறாருங்க, வாயெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த கோவில் பூசாரி ரிச்சுவல் மாதிரி சில பூஜையெல்லாம் பண்ணிட்டு நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. விருதுநகர்ந்து மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடைப்பட்ட இடத்துல ஒரு கிராமம் மட்டும் அனாதை மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. கோவிலில் இருந்து கூட பூஜை நடக்காம இந்த ஆன்மாவுக்கு பயந்து தான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே பூஜை செய்யாமல் இருந்திருக்காங்க. அந்த ஆன்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அமைதியாக இருந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் தாங்க. அவருடைய பெயர் முத்துங்க. அந்த முத்து அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருங்க. கரெக்டாக இவங்க நள்ளிரவு நேரத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டினுடைய சென்டர் பகுதியில் நடந்து போனார் இல்லையா, அந்த புதரமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த புதர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அந்த முத்து அப்படிங்கிறவர் இறந்துருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் அந்த அமைதியாக அந்த கிராமத்தை சேர்ந்த இந்த முத்து அப்படிங்கிறவர் அவருடைய சொந்த மாமன் மகளை வந்து சின்ன வயசுலேருந்தே காதலிச்சிட்டு இருந்திருக்காருங்க. ஆனால் இவர் தன்னுடைய 10ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டாருங்க. ஆனால் அவங்களுடைய மாமா என்ன பண்ணிட்டாருன்னா மகளை நிறைய டிகிரி எல்லாம் படிக்க வச்சிருக்காருங்க. கடைசியாக பொண்ணு கேட்கும்போது படிப்பை காரணமாக காட்டி பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 குடும்பத்தாருக்கும் விரிசல் வந்துருச்சு. அந்த சமயத்தில் நல்ல படித்த ஒரு மாப்பிள்ளைய அவங்களுடைய மாமன் மகளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. திருமணத்தன்னைக்கு இந்த முத்துனால தாங்க முடியலைங்க. திருமணத்தை நிறுத்துவதற்காக இது இந்த முத்து அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருமணத்துக்கு முந்தைய நாளைங்க விஷம் குடிச்சிட்டு அப்படின்னா ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிடும் எப்படி நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு விஷத்தை குடிச்சிருக்காருங்க, எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நினச்சி இந்த முத்து அப்படிங்கிறவர் அந்த புதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் போய் தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்து விஷத்தை குடிச்சிட்டாருங்க. விஷத்தை குடிச்சிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. 2024ஆம் டைமில் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா 2021 முத்து இறந்துருப்பாரு. அப்போது வந்து ஃபோன் பண்ணி நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காருங்க நான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் தண்ணி அடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிதுபடுத்தாமல் விட்டாங்க.
அடுத்த நாள் காலையில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது முத்துவை காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டாக அந்த புதர்கள் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் உண்மையிலேயே முத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் குடிச்சு இறந்து போயிருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து விஷத்தை குடிச்சிட்டு இவங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் நண்பர்கள்கிட்ட காப்பாற்ற சொல்லியிருக்காரு. ஆனால் நண்பர்கள் வந்து இவர் சும்மா சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அலட்சியமாக விட்டாங்க. அவருடைய உயிரே போயிடுச்சு. ஆனால் அதற்கு பின்பு அப்படி இறந்தாலும் கூட அவங்களுடைய மாமா கல்யாணத்தை விடாமல் சிம்பிளாக ஒரு கோவிலில் கூட்டு போய் மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு தன்னை காப்பாற்றலே அப்படி சொல்லிட்டு அந்த கோபத்தில் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே இப்படி நைட்டு நேரத்தில் இவங்களுடைய குடும்பத்தார் இப்படி தடுத்து நின்று ஆன்மா உருவத்தில் வந்துச்சு. அதே மாதிரி ஒட்டுமொத்த கிராமத்தையும் மிரட்டி இருக்குங்க. பயந்து போய் தான் அந்த கிராம மக்கள் நள்ளிரவு நேரத்தில் பூஜை எல்லாம் நடத்த முடியாமல் அந்த ஒரு கிராமம் மட்டும் அமைதியாக இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஆன்மா வந்து அருணுடைய வாயினால சொல்லிட்டு அப்படியே ருத்ராவை பார்த்து முகத்தை திருப்புதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னுடைய மாமன் மகளுடைய உருவத்தோற்றம் அப்படியே இவகிட்ட இருக்கு, அதனால தான் இவன் மேலே ஆசைப்பட்டு இவளை பொசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இவளை என்னால் ஆக்குபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுதுங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவன் கோவிலில் குங்குமம் வந்து வச்சுட்டு அப்படியே கையில் நெத்தி நிறைய வச்சுட்டு இருந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ருத்ராட்சம் ஒன்று எப்பயுமே வந்து இந்த ருத்ரா அப்படிங்கிற பெண் போட்டிருப்பாங்களாமங்க. இந்த காரணத்தினால தான் அவரை ஆக்கிரமிக்க முடியலைங்க. அதனால் ருத்ராவுடைய அண்ணன் உடம்புல ஆக்குபை பண்ணி கரெக்டான டைம் பார்த்து நம்ம ருத்ராவை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணியிருக்குங்க. இதை அப்படியே ருத்ராவுடைய முகத்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது ருத்ராவுக்கு அப்படியே நடுங்கி போயிட்டாங்க. இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்ச காலம் அருண் பக்கத்திலே இருந்து இந்த ருத்ரா அப்படிங்கிற பெண்ணோடு பழகிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அது வரைக்கும் என்ன நகர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால மிரண்டு போயிட்டாங்க குடும்பத்தார். அதற்கு பின்பு அந்த 18ஆம் படி கருப்பனுடைய அருளால் அருணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த உடம்புலேருந்து ஆன்மாவை நீக்கி விட்டுருக்காங்க. கடைசியாக அருணுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மா விலகும் போது ருத்ராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வர செல்லம் அப்படின்னு சொல்லிச்சாமங்க. இந்த வார்த்தையை இது வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல பிரதர். செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் கேட்டாவே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் பிரதர். என்னுடைய அண்ணனுடைய உடம்புலேயே அந்த கொடூரமான ஆன்மா வந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னதை என்னால் நைட்டெல்லாம் அடிக்கடி நினச்சி நான் எந்திரிச்சு பயந்து அழுவும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தில் என்னை பொறுத்தளவு அவங்களுடைய குலதெய்வமான வேட்டைக்கருப்பன் தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அந்த வேட்டைக்கருப்பனுடைய பூசாரி ஊர்வலமாக வரும்போது அந்த மாறன் அப்படிங்கிற நாயை பார்த்து சொன்னார் இல்லையா, இதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். அவங்க 4 பேருடைய உயிர் அப்போது காப்பாற்றப்பட்டதற்கான காரணம் அவங்க வளர்த்த அந்த நாய் மாறன் அப்படிங்கிற அந்த நாய் தாங்க. நாய்கள் நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வளர்த்த நாய் அதற்கு ஒருபடி மேலாக போய் தன்னை வளர்த்த குடும்பத்தாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றினதை நினச்சா கண்டிப்பாக உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.